சிவகங்கை மாவட்ட திருப்புவனம் நகர செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்குமார் பாஜக பிரமுகர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். திருப்புவனம் பாஜக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமாரை போக்சோ வழக்கில் மானாமதுரை அனைத்து மகளிர் காவலர்கள் கைது செய்தனர். பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த நிலையில் உறவினர்கள் ராஜ்குமாரை நிர்வாணமாக்கி அடித்து உதைத்து படங்களை சமூக வலைதளத்தில் பரப்பினர். பெண்கள்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க வெளியில சொல்றது இது. மத்திய பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட பழங்குடி பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? மோடிஜி இருக்கிறார்ல, எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய தாய்மார்கள் என்று அவ்வப்போது சொல்றாருல்ல. முத்தலாக் தடை சட்டம்லாம் கொண்டு வரும்போது என்ன சொன்னாரு? எங்களுடைய இஸ்லாமிய சகோதரிகள் பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள் சொன்னார்ல. இப்ப இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, இது நமக்கு தெரிஞ்ச செய்தி. தெரியாம இன்னும் எத்தனை செய்தி இருக்குன்னு தெரியல. பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறவர் நடு ரோட்ல வச்சு மிருகங்கள் மாதிரி பெண்ணோட இருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்ல போறாரு? இன்னும் ஒரு பாஜகவுடைய நிர்வாகி பெண் பாஜக நிர்வாகியை அலுவலகத்தில் வச்சே கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்ல போறாரு? செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற கும்பல் பாலியல் வன்கொடுமை தொடர்பு சம்பந்தமாக செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மத்திய பிரதேசத்தில் பாஜகவுடைய ஆட்சி நடக்குது. இவங்களுடைய இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அங்கே உள்ள நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையில் சொல்லக்கூடிய அந்த செய்தி, பாஜக ஆட்சி வந்த நாளிலிருந்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இந்த பாலியல் தொடர்பான இந்த வன்கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. மிக மோசமான அளவில் அதிகமான அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பாலியல் வன்கொடுமை என்பது நடைபெறாத நாளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அங்கே அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக மோசமாக நிலை சென்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அதில் இன்னொரு செய்தியும் குறிப்பிடுறாங்க. மத்திய பிரதேசத்தில் காட்வா மாவட்டத்தில் கல்வா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பழங்குடியின பெண் 45 வயசு மதிக்கத்தக்க அந்த பெண் சனிக்கிழமை அன்று காலையில் வெளியில அந்த முற்றத்தில் மயங்கியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த உள்ளூரை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க? விடிந்த பிறகு அந்த பெண்ணை அவங்க கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கின்றார்கள். 2 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி அந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்து விடுகிறார்கள். இதில் என்ன நடந்திருக்கிறது என்று அதன் பிறகு போலீசார் சொல்லுகின்ற அந்த செய்தியை எடுத்து பார்க்கும் பொழுது, கூட்டு பாலியல் வன்கொடுமையில் இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கடுமையான முறையில் அவரை தாக்கிய அந்த அடிப்படையில் அவருடைய அந்தரங்க உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு தொடர் இரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர் மரணமடைந்திருக்கிறார் என்கின்ற மருத்துவ அறிக்கையில இந்த தகவல் சொல்லப்படுகிறது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றார், அந்த பெண்ணை நாங்கள் காணுகின்ற அந்த நேரத்தில் அவருடைய குடல் வெளியில் இருந்தது. கடுமையான முறையில் அவரை தாக்கி இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு கம்பி இருந்தது, மரக்கட்டை இருந்தது. இதன் மூலமாக தாக்கி கடுமையான முறையில் தாக்கப்பட்டு அந்த பெண் தற்போது உயிரிழந்திருக்கிறார். அப்போ மத்திய பிரதேசத்தில் நடந்த இந்த நிகழ்வு என்பது அந்த பழங்குடியின பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏன்னா 2 பேரை தான் போலீஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் மருத்துவ அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கூட்டு பாலியல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதில் அந்த 2 பேருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது வேறு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து காவல்துறை சரியான முறையில் இந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தி மிக கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும். ஏன்னா இறந்து போன அந்த தாய் இருக்கிறாங்கல்ல, 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு 45 மதிக்கத்தக்க இந்த தாய் தான் உயிரை விட்டு இருக்கிறார்கள். இந்த அயோக்கியர்கள் பண்ண அந்த நிகழ்வால் கூட்டு பாலியல் பலாத்காரத்தால் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு அவங்க அந்த சகோதரி உயிரிழந்து இருக்கிறார்கள். இது சாதாரண ஒன்று இல்லைங்க. ஏன்னா இந்த நாட்டில் அப்படியே பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டது, பெண்கள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் நடக்கிறது என்ன? சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது அநியாயமான முறையில் மிக கொடுமையாக காட்டு மிராண்டிகள் போல் நடந்து இந்த செயலை செய்திருக்கிறார்கள். இந்த செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை என்ன செய்யணும்? கண்டறிந்து அவர்கள் மீது முறையாக வழக்கு நடத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும். இதை தான் எதிர்பார்க்குறாங்க வெகுஜன மக்கள், இந்த நாட்டுடைய குடிமக்கள். இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில். இதற்கு என்ன தீர்வு என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதில் இன்னும் கவனிக்கணுங்க. ஏன்னா இந்த மத்திய பிரதேசம் என்பது பாஜகவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது.
சட்டம் ஒழுங்கு அங்கே எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, அவங்க எந்த அளவுக்கு இதில் வந்து கடுமையான போக்கை கையாள போகிறார்கள், இவங்களுக்கு என்ன தண்டனை வழங்க போகிறார்கள் என்பதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, பாஜகவுடைய அந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஏன்னா அங்க பாஜக ஆட்சி தான் நடக்குது. இங்க பாஜகவுடைய நிர்வாகிகளே அவங்களுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ்வப்போது பாலியல் விஷயத்துல சிக்கக்கூடியவர்களாக மாட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மத்திய பிரதேச மாநிலம் மந்து சவுர் மாவட்டத்துடைய பாஜக தலைவர் மனோகர்லால் தாக்கர் கடந்த வாரம் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, ரோட்லங்க டெல்லி மும்பை ஹைவே இருக்குல்ல, அந்த விரைவு சாலையில ஒரு பக்கமா வந்து வண்டியை நிறுத்தி நிர்வாணமா, ஆடைகள் இல்லாம நிர்வாணமா ஒரு பொண்ணோட இறங்கி மிருகங்கள் மாதிரி தவறான செயலில் எங்க போய் நம்ம சொல்றது, பாஜக நிர்வாகி செய்யக்கூடிய நிகழ்வு. இதுல வந்து அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. பாஜகவுடைய நிர்வாகி செய்த இந்த காரியம் சிசிடிவி கேமரால வந்து அது வந்து பதிவாகி அது ஊடகங்கள் வாயிலாகவும் வலைதளங்கள் வாயிலாகவும் வெளியே வந்த பிறகு என்ன செய்யறாங்க, வைரலாக போய் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் அப்படி கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இவங்களாம் மனிதர்கள் தானே, மிருகங்கள் போன்று நடுரோட்டில் வைத்து இந்த மாதிரி வந்து செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை என்ன செய்யணும், வன்மையாக அதை யார் என்று பார்த்து கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒன்றும் இருக்க வேண்டும். பாஜக நிர்வாகிகளுடைய இந்த நிலையை பாருங்கள். அதே மாதிரி கர்நாடகா மாநிலம் இருக்குல்ல, பாஜகவுடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினருங்க முனிரத்னா நாயுடு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்ணை என்ன செய்யறாரு, தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வைத்து நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த பெண்ணுடைய ஆடைகளை கிழித்து பாலியல் வன்கொடுமை செய்து, அதோடு மாத்திரம் இல்லாமல் என்ன செய்யறானுங்க, அயோக்கியர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, அதை வீடியோ எடுத்து நீ வெளியில போய் சொன்னா அவ்வளவுதான், இதை நாங்கள் வெளியில போட்டுருவோம், இல்லை உன்னுடைய மகனை என்ன செய்வோம் நாங்கள் கொன்று விடுவோம் என்றெல்லாம் மிரட்டி. ஆனால் அந்த அம்மா நேராக வந்து காவல்துறையில் புகார் அளிச்சிட்டாங்க. அதனால தானே இவங்க லட்சணம்னா வெளியில் தெரியுது. இவங்களுடைய இந்த லீலைகள் என்பது இதோடு நிக்கலங்க. உத்தரப்பிரதேசம் பாஜக நிர்வாகி அமர் கிஷோர், அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து கட்சி அலுவலகத்தில் வைத்து கட்டிப்பிடித்த காட்சி அப்படின்னு சொல்லி சிசிடிவில வந்து பதிவான காட்சி இப்போ என்ன செய்யுது, வைரலை கொண்டு இருக்கிறது. நிலைமையை பார்த்தீங்களா, அந்த பெண்ணும் பாஜகவில் தான் இருக்கிறாங்க. இவர் வந்து பாஜகவுடைய நிர்வாகியா இருக்கிறாரு அமர் கிஷோர் என்று சொல்லி, அலுவலகத்திலேயே வைத்து அந்த பாஜகவுடைய பெண் உறுப்பினருக்கு பாதுகாப்பு இல்லாமல் கட்டிப்பிடிக்கக்கூடிய காட்சி. இப்போ இதையெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன, மத்திய பிரதேசத்தில் பழங்குடியின பெண் வந்து பாதிக்கப்படுகிறார். அங்க பாஜக ஆட்சி தான் நடக்குது. நடந்த நிகழ்வுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மிக குறிப்பாக நம்ம மோடிஜி இருக்கிறாருல்ல, எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய தாய்மார்கள் என்று அவ்வப்போது சொல்றாருல்ல, உங்களுக்கு முத்தலாக் தடை சட்டம்லாம் வந்து கொண்டு வரும்போது என்ன சொன்னார், எங்களுடைய இஸ்லாமிய சகோதரிகள் அவங்கெல்லாம் வந்து அப்படியே பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள் நம்மளாம் சொன்னார்ல. இப்போ இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இது நமக்கு தெரிஞ்ச செய்தி. இப்போ தெரியாமல் இன்னும் எத்தனை செய்தி இருக்குன்னு தெரியல. தெரிஞ்ச செய்தி, காவல்துறையினால் கைது செய்து அந்த செய்தி, பத்திரிகையில் வந்த செய்தி, இதில் இத்தனை சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அந்த பழங்குடியின பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்களே, மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி தான் நடக்குது, இதுக்கு என்ன சொல்ல போறாரு. அதே மாதிரி பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறவர் நடு ரோட்ல வச்சு மிருகங்கள் மாதிரி வந்து பெண்ணோட இருக்கிறாரு, அதுக்கு என்ன சொல்ல போறாரு. இன்னும் ஒரு பாஜகவுடைய நிர்வாகி, பெண் பாஜக நிர்வாகியை வந்து அலுவலகத்தில் வச்சே வந்து கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு என்ன சொல்ல போறாரு. பொதுமக்கள் மத்தியிலிருந்து கேள்விகள் வந்து எழுகிறது. இன்னும் இந்த இது முடியலங்க. தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் இருக்குல்ல, திருபுவனம், அந்த பகுதியை சேர்ந்த அங்க நகர செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்குமார், இவர் வேலை என்னன்னா டிராவல்ஸ் வச்சு நடத்துறார். பள்ளிக்கூடங்களுக்கு வந்து பிள்ளைகளை அழைத்து செல்வது, கொண்டு வந்து விடுறது. பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு பெண், அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறார். அந்த பிள்ளைகிட்ட வந்து நம்பரை வாங்கி ஆபாசமான செய்திகள், ஆபாசமான இதெல்லாம் வந்து அனுப்புறது. இப்படி நடந்த இவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உறவினர்கள்லாம் வந்து கண்டிச்சு அவங்க ஸ்டைல் என்ன செஞ்சிருக்காங்க, இதை வந்து அணுகியிருக்கிறார்கள். பாஜக பிரமுகர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். திருப்புவனம் பாஜக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமாரை போக்சோ வழக்கில் மானாமதுரை அனைத்து மகளிர் காவலர்கள் கைது செய்தனர். பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த நிலையில் உறவினர்கள் ராஜ்குமாரை நிர்வாணமாக்கி அடித்து உதைத்து படங்களை சமூக வலைதளத்தில் பரப்பினர். அப்புறம் காவல்துறை கைது செய்து சென்று கொண்டு இருக்குன்னு வைங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் இப்படி பாஜகவை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வலைதளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டியா இல்லைனா பாரதிய ஜல்சா பார்ட்டியா என்று வெகுஜன மக்களால் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது.
இதையெல்லாம் வந்து அந்த கட்சியை சார்ந்த அவங்களாம் கவனிக்கணும் இல்லையா, பார்க்கணும் இல்லையா? இதில் பெண்கள்லாம் வந்து சகோதரிகள்லாம் அவங்க கட்சியை சார்ந்த பெண்களுக்கே அங்கே வந்து நிலைமை எப்படி இருக்குது, கட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. சக நிர்வாகிகளை பெண்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. வெளியில் சொல்கிறது இது. பாஜகவை சார்ந்தவர்கள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்து விட்டது. மத்திய பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட பழங்குடி பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? என்ன நடவடிக்கை வந்து எடுக்க போகிறார்கள்? அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஜகவுடைய அந்த நிர்வாகிகளுடைய நிலை என்பது படு மோசமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. இது போன்ற ஒரு நிலை என்பது நல்ல மனிதர்கள் அவங்களால என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மிருகங்கள் போன்று நடக்கக்கூடிய நிகழ்வு. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு, பழங்குடியின பெண்ணுக்கு வந்து கடுமையான முறையில் மிருகங்கள் போல நடந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த தாக்கி அந்த தாயுடைய அந்த சகோதரியுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை குடலெல்லாம் வெளியில வந்து விழுந்து இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவங்க வந்து கடுமையாக வந்து வெறி செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு கடுமையாக தாக்கி இருப்பார்கள். அப்போ இந்த நபர்களுக்கு என்ன செய்யணும், கடுமையான தண்டனைகளை வந்து வழங்க வேண்டும். இதில் எந்த விதமான பாரபட்சமும் இருக்கக்கூடாது. இது போன்ற பாலியல் செயலில் ஈடுபடக்கூடிய இந்த பாஜக கட்சியை சார்ந்தவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த தேசத்தில் வாழக்கூடிய சகோதரிகளை, தாய்மார்களை அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒன்றாக இந்த சட்டமும் காவல்துறையும் அணுக வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.